நிகழ்தகவு. மாயமான ராணுவ வீரரை தேடி அலைந்த உறவினர்கள். 2 நாட்களுக்கு பின் கிணற்றில் விழுந்த சடலம். கால் தவறி விழுந்து இறந்திருக்கலாம் என நினைத்த நேரத்தில் தலையில் இடியாய் வந்திறங்கிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி சம்பவங்கள். இறந்தவரின் சடலத்தை 2 வீலரில் வைத்துக்கொண்டு ஊராக சுற்றிய கும்பல். தாலி கட்டிய கணவரை குடும்பத்தினருடன் சேர்ந்து மனைவியே கொன்றது ஏன்? கொலையாளிகள் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? காணாம போன ராணுவ வீரரை தேடி சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் ஊர் ஃபுல்லா அலைஞ்சிருக்காங்க. அப்பதான் வீட்டிலிருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு கிணத்துல ஆண் சடலம் ஒன்று மிதக்கிறத ஊர் மக்கள் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் மற்றும் தீயணைப்பு படை மூலமா கிணத்துல மிதந்துகிட்டு இருந்த சடலத்தை மீட்டதுக்கு அப்புறம்தான் அது காணாம போன ராணுவ வீரர் ராஜேஷோட சடலங்கிறது தெரிஞ்சிருக்கு. சொந்த ஊர்ல உள்ள கிணறு அப்படிங்கறதுனால ராஜேஷ் கால் தவறி விழுந்து இறந்திருப்பாருன்னு தான் எல்லோருமே நினைச்சாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கேஸ தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. திருவண்ணாமலை ஆரணி பக்கத்துல உள்ள தேன்மலைப்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் ராஜேஷும் கீழ்பள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சங்கீதாவும் கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் 2 குழந்தைங்க இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ராஜேஷும் சங்கீதாவும் கண்ணமங்கலம் கிராமத்துல குடியிருந்து வந்திருக்காங்க. ராஜேஷ் ராணுவ வீரர் அப்படிங்கிறதுனால 3 மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல 4 மாசத்துக்கு ஒரு முறையோ தான் லீவுக்கு வந்துட்டு போவார். சங்கீதாவும் 2 பிள்ளைங்களும் கண்ணமங்கலம் வீட்டுல இருந்திருக்காங்க. வேலூர்ல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல செவிலியரா சங்கீதா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா சங்கீதாவை வேலைக்கு போக வேண்டாம்னு ராஜேஷ் சொல்லியிருக்காரு. மனைவியோட நடத்தையில கணவருக்கு ஏற்பட்ட சந்தேகம் தான் அதுக்கு காரணம். லீவுக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் வேலைக்கு போறதை நிறுத்திட்டு வீட்டுல இருக்கணும்னு சொல்லி ராஜேஷ் சங்கீதா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பெருசாகும் போதெல்லாம் மனைவி சங்கீதா கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறதும் 2-3 நாளைக்கு அப்புறம் ராஜேஷ் மாமியார் வீட்டுக்கு போய் மனைவியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதும் வழக்கமான ஒன்னாவே இருந்துட்டு இருந்திருக்கு. அது மாதிரி தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு சண்டை போட்டதோடு இல்லாம சங்கீதாவை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. நம்மள நம்பாம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரேன்னு கடுப்பான சங்கீதா குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. 2 நாளைக்கு அப்புறம், அதாவது மே 13ஆம் தேதி தன்னோட மனைவியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக கீழ்பள்ளிப்பட்டில் உள்ள மாமியார் வீட்டுக்கு ராஜேஷ் மது போதையில போயிருக்காரு. அப்போ எத்தனை முறை சொன்னாலும் என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கை இல்லை, இனிமே உங்க கூட என்னால வாழ முடியாதுன்னு கோபமா சொல்லியிருக்காங்க சங்கீதா. நம்ம கிட்டயே திமிரா பேசுறாளேன்னு நினைச்சு ராஜேஷ் கத்த, பதிலுக்கு சங்கீதா கத்தன்னு 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முற்றி போய் மனைவிய ராஜேஷ் அடிச்சிருக்காரு. அதை தடுக்க வந்த மாமியார் இந்திராணியையும் ராஜேஷ் அடிச்சதா சொல்லப்படுது. அந்த நேரம் பார்த்து சங்கீதாவோட தம்பி சதீஷ்குமார் வீட்டுக்கு வந்திருக்கார். ராஜேஷ் தன்னோட அம்மாவையும் அக்காவையும் அடிக்கிறத பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச சதீஷ் ராஜேஷ சரமாரியா தாக்கியிருக்கார். ராஜேஷ் சங்கீதாவையும் இந்திராணியையும் அடிக்க, இதை பார்த்து சதீஷ் ராஜேஷ அடிக்கன்னு அந்த இடமே போர்க்களமா மாறி இருக்கு. சதீஷும் அவர் கூட இருந்த நண்பர்களும் சேர்ந்துகிட்டு அடிச்சதுல ராஜேஷ் சுருண்டு விழுந்திருக்காரு. ஆனா அப்பவும் அவங்களுக்கு ஆத்திரம் அடங்கல. அதுக்கப்புறமும் போலூர் பக்கத்துல வெள்ளூர் கிராமத்துல சங்கீதா குடும்பத்துக்கு சொந்தமான மாந்தோப்புக்கு ராஜேஷ தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க சதீஷ் அப்புறம் அவங்க உறவினர்களான கலையரசன், கதிர்வேல், ஜெயக்குமார், கிஷோர் உட்பட சில பேர் சேர்ந்து ராஜேஷ கட்டி வச்சு கம்பியாலையும் கட்டையாலையும் விடிய விடிய அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. சங்கீதாவோட அப்பா ஏழுமலை, அம்மா இந்திராணி, தம்பி சதீஷ்னு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து ராஜேஷ அடிச்சு உதைச்சு துன்புறுத்தினதா சொல்லப்படுது. கண்மூடித்தனமாவும் காட்டு மிராண்டித்தனமாவும் அடிச்சதுல ராஜேஷ் பரிதாபமா உயிரிழந்துட்டாரு. ராஜேஷோட சடலத்தை என்ன பண்றது, எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாம அந்த கும்பல் விழி பிதுங்கி போய் நின்று இருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் அதிகாலையில, அதாவது 14ஆம் தேதி அதிகாலையில ராஜேஷோட சடலத்தை 2 வீலர்ல வச்சு ஊரா சுத்தி இருக்காங்க.
ஆனா சடலத்தை எங்கு கொண்டு போய் போடுறதுன்னு தெரியாம கடைசியில ராஜேஷோட சொந்த ஊரான தேன்மலைப்பட்டியில உள்ள ஒரு கிணத்துல தூக்கி வீசிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி கிணத்துல சடலம் மிதந்துட்டு இருக்கிறத பார்த்து போலீஸும் தீயணைப்பு படையினரும் சடலத்தை மீட்டப்பதான் அது ராஜேஷோட சடலுங்கிறது தெரிய வந்திருக்கு. முதல்ல ராஜேஷ் கால் தவறி கிணத்துக்குள்ள விழுந்துட்டதா தான் எல்லோருமே நினைச்சிருக்காங்க. ஆனா ராஜேஷோட தாய் மட்டும் இது விபத்து இல்லைன்னு என் மகனுக்கு வேற ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படையில போலீஸும் விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. அதுல ராஜேஷ் கிணத்துல விழுந்து உயிரிழக்கலன்னோ அவர் உடம்புல பல இடங்கள்ல ரத்த காயம் இருக்குதுன்னோ கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் பலமா அடிச்சதுனால தான் அவர் உயிர் பறிபோயிருக்குன்னோ குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ராஜேஷோட சடலம் மீட்கப்பட்ட 15ஆம் தேதிக்கு முந்தின 2 நாட்கள் அவரோட செல்போன் சிக்னல் எந்தெந்த இடத்துல எல்லாம் பதிவாகி இருக்குன்னு சோதனை பண்ணாங்க. அதுல 13ஆம் தேதி ராஜேஷோட செல்போன் சிக்னல் மனைவியோட சொந்த ஊரான கீழ்பள்ளிப்பட்டுல பதிவாகி இருந்திருக்கு. அடுத்து கீழ்பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணப்பவும் போலீஸுக்கு சில ஆதாரங்கள் சிக்கியிருக்கு. அதனுடைய அடிப்படையில சங்கீதாவோட அப்பா ஏழுமலையை பிடிச்சு விசாரிச்சப்ப மொத்த சம்பவத்தையும் அவர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ராஜேஷோட சடலம் கிடைச்சி கிட்டத்தட்ட 10 நாளைக்கு அப்புறம் அவர் மரணத்துக்கு காரணமான சங்கீதாவோட அப்பா ஏழுமலை, உறவினர்களான கலையரசன், கதிர்வேல், ஜெயக்குமார், கிஷோர் ஆகிய 5 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட தலைமறைவா இருக்கிற சங்கீதா, அவங்க அம்மா இந்திராணி மற்றும் சதீஷை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு